ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வேப்பம்பூ காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு வெந்தயம் போடுங்க. வெந்தயம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த வெங்காயம் போடுங்க. கருவேப்பிலை போடுங்க. ஒரு 7 பல்லு 8 பல்லு பூண்டு போடுங்க. பூண்டும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 3 தக்காளி மிக்ஸியில அரைச்சு வச்சிருக்கோம். அந்த தக்காளியும் அதில போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள் 3 உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீ போடுங்க. நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டு, உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு நம்ம புளி கரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த புளி கரைச்சத நம்ம அந்த இதுல ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. புளி தண்ணிய நம்ம கரைச்சு வச்சிருக்கோம். அத வடிகட்டி ஊத்துங்க. ஊத்துன பிறகு நல்லா கொதிக்கட்டுன்ட்டு கெளறி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். குழம்பு எண்ணெய் பிரியும். நல்லா திக்னஸ் ஆகும். திக்னஸ் ஆன பிறகு கொஞ்சம் நம்ம வேப்பம்பூ வறுத்துக்கங்க. வேப்பம்பூ வறுத்து தூள் பண்ணி குழம்பு இறக்கும்போது திக்னஸ் ஆகி குழம்பு இறக்கும்போது அதில போட்டு இறக்கிடுங்க. நல்ல மணமான வேப்பம்பூ குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.